உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் இதெல்லாம் சமைச்சது? எதுக்கியா கேக்குற? இல்லை, இதை சாப்பிட்டதுமே எனக்கு ஏதோ ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருது? எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை நான் முதல் தடவை சாப்பிட்ற மாதிரி இல்லை. ரொம்ப வருஷமா சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின மாதிரி இருக்கு. சுருக்கமாக சொல்லணும்னா எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரி இருக்கு. ஏன்பா, உங்க அம்மாக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்கவே இல்லையா? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைங்க. அன்னைக்கு நான் ஆதித்யா கிட்ட அப்படி நடந்துகிட்டதுக்கு ரொம்ப சாரிங்க. உன் பிள்ளைகிட்ட தானே விளையாண்ட, அதுக்கு எதுக்கு மன்னிப்பெல்லாம் கட்டிட்டு இருக்க? ஐயோ, பார்த்து தண்ணி குடிப்பா, தண்ணி குடி. என்ன பாட்டி சொன்னீங்க? ஏன் பிள்ளையா? இல்ல சின்ன பிள்ளைகிட்ட தானே விளையாண்டேன்னு கேட்டேன். இல்ல, இருந்தாலும் நான் அப்படி விளையாடி இருக்க கூடாது பாட்டி. பாவம் குழந்தை, ரொம்ப பயந்துட்டான். ஆனா நீங்க எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே. இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி கூடிய சீக்கிரமாவே எங்க அம்மாவும் உங்களை புரிஞ்சுப்பாங்க. சரி பாப்பா, நீ சாப்பிட்டியா? இல்ல வேணாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்றேன். கொஞ்சம் சாப்பிடு. இல்ல வேணாம். ஆமா, நீ ஸ்கூலுக்கு போல? எனக்கு எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு லீவு. இனிமே அடிக்கடி வீட்டு பக்கம் வாப்பா. அட நீங்க வேற சும்மா இருங்க. இவங்க அம்மாவை நினைச்சாலே இன்னும் எனக்கு பயமா தான் இருக்கு. அன்னைக்கு அவங்க திட்டின சவுண்டு இன்னும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. பாட்டி ஃபோன். தமிழ், உங்க அம்மா தான் ஃபோன் பண்றாங்க. ஆமா, உங்க அம்மா எங்க ஒர்க் பண்றாங்க? அவ ஏதோ ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றா. நான் ஃபோன் பேசிட்டு வந்தேன். பாரதி சொல்லு. எங்கம்மா போயிட்டீங்க? ஆளையே காணோம். நாங்க சாப்பாடு கொடுக்க வந்துட்டோம் பாரதி. கஸ்டமரே வந்துட்டாரா? வந்துட்டாரு. வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. கேன்டீன்லயா இருக்கீங்க? ஆமா பாரதி. சரி, அங்கேயே இருங்க, நான் வரேன். பாரதி, நீ அங்கே இரு, நாங்க வரோம். ஏன், என்னாச்சு? ஒன்னும் ஆகலையே. எங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு, நாங்க இதோ கிளம்பிட்டோம். அதான். பரவாயில்ல, அங்கேயே இருங்க. ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டு போலாம். பாரதி, அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நாங்க கிளம்பிட்டோம். நீ அங்கே இரு, நாங்க வந்துடுறோம். சரிப்பா, நீ நல்லா சாப்பிடு. எங்களுக்கு வேற ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். இல்ல இருங்கம்மா, சாப்பிட்டு வந்து உங்களை நான் கார்ல இறக்கி விட்டுறேன். இல்ல நாங்க பாத்துக்கிறோம். கஷ்டப்படுத்த கூடாதுன்னு உன்னை வந்து பாக்கணும்னு நினைச்சோம், பாத்துட்டோம். எங்களுக்கு இது போதும். சரிம்மா, கொஞ்சம் இருங்க, நான் கீழேயாவது வரேன். ஐயோ பாட்டி, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோமே. நம்ம இங்க இருந்தா உங்க அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்மள தேடி வந்துருவா. பரவாயில்லையா? அப்படின்னா உடனே கிளம்பிடலாம் பாட்டி. சரி, நாங்க வரோம்ப்பா. சரி பாய். நாங்க கிளம்புறோம். போயிட்டு வரோம். பாய். சாப்பிட்டுப்பா. பாய். கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இந்த 4 வருஷத்துல இவங்களோட ஹார்ட் ஒர்க் எப்படிப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹார்ட் ஒர்க் தான் இவங்களை இந்த பொசிஷன்ல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கு. தேங்க்யூ சார். பாரதி, இதே மாதிரி
இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் ஓபன் பண்ணணும். ஷியோர் சார், கண்டிப்பா உங்க நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். சார், சீக்கிரம் பாரதிக்கு அந்த ப்ரமோஷன் லெட்டர் கொடுத்தீங்கன்னா கேக் கட் பண்ணிடலாம் சார். அவசரப்படாதீங்க லாவண்யா. இந்த டிவிஷனோட ஹெட் நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அதனால உங்க புது ஹெட் வந்து தான் ப்ரமோஷன் லெட்டர் கொடுப்பாங்க. மித்ரா, அவரை கூப்பிடு. ஆதி, இவங்க தான் பாரதி, இன்னில இருந்து உங்க அசிஸ்டன்ட். பாரதி, இவர்தான் உங்களோட புது ஹெட், என் சிஸ்டர் மித்ராவோட ஃபியான்சி. பாரதி, பாரதி, சார், பாரதி, ஆர் யூ ஆல் ரைட்? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? சாரி சார், நான் இப்பவே இந்த கம்பெனியை விட்டு விலகிக்கிறேன். வாட்? பாரதி, ஆர் யூ சீரியஸ்? எஸ் சார், இதுக்கப்புறம் நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன். இப்போவே நான் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார். சாரி சார். எங்க ஒரு நிமிஷம் சார், இதை கார்ல வச்சிருவா. என்ன நடக்குது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. லாவண்யா, ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கு தெரியல சார். காலையில இருந்து நார்மலா தான் இருந்தா. அப்புறம் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறா? அதுக்கு காரணம் நான் தான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.